இந்த படத்தோடைய டீசர் லான்ச்சுக்கு வந்த இந்த படத்தோடைய ப்ரொடியூசர்ஸ் அனுராக் காஷ்யப், வெற்றிமாறன், கெஸ்டாக வந்த மிஷ்கின் அவர்கள், இவங்க 3 பேருடைய படத்திலையும் பெண்களை எப்படி போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. அப்பா வந்து ஆனதிக்கு வரையாது அவர் சட்னி கூட அவர் எடுத்து வச்சிருக்க மாட்டேங்கிறது சொல்லாம அவங்க சொல்லிடுறாரு. அவர் எந்திரிச்சு சட்னி போடுறாருல அந்த இடத்த சரி பண்ணணும். அதாவது ஆண்களுடைய வளர்ச்சிக்கும் இதுக்காகவும் பெண்கள் வந்து விட்டு கொடுத்து போகணும். இதுவரை என் பையன் முன்னாடி பேசாத ஒரு வார்த்தையை என் பையன் நீ புதுசா கத்துக்கிட்டான். பிகாஸ் ஆஃப் த ட்ரெய்லர். எஸ், ஒருத்தரை பார்த்து நிறைய பேர் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது இன்ஃப்ளூயன்ஸா இல்லையா? அதே ஸ்கிரீன்ல வந்து ஒரு காதல் ஜோடியில சேர்த்து வைக்கிறாரு. ஜாதியே பார்க்காதுன்னு அவர் சொல்றாரு, மாசம் சொல்றாரு. அதே நீங்க பாக்குறது உங்களுக்கு தம் அடிக்க ஆசை. யூ ஃபீல் லைக் a boy அப்படின்னு சொல்ற வார்த்தை அவ்வளவு தூரம் உங்களை வந்து கோவப்படுது. எப்படி நீ சொல்லலான்னு காலங்காலமா சொல்லிட்டு இருக்கீங்க. பட்டச்சி மாதிரி அழுவாத, பட்டச்சி மாதிரி அழுவாத, பொம்பளை மாதிரி பண்ணாத, கண்ணை கசக்கிட்டு உட்காராத. யாமினி குட் கேர்லா பேட் கேர்லா அவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லுங்க. ஏங்க யாமினி வந்து குட் கேர்ள் பேட் கேர்ள், அதுக்கும் மேல ஞாபகம் இருக்க வரைக்கும் ஐட்டம் சாங் தமிழ் சினிமால வந்ததுன்னா வந்து இது சிம்பு ஒரு படம் வச்சிருக்காரு 10 தலை. இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் அதுல வர்றதுல என்ன பாட்டு? தெய்வீக பாட்டா? என்ன கேட்டா அப்ப பெண்ணியம் பேசின படங்கள் அதையெல்லாம் கம்பேர் பண்றப்ப இன்னைக்கு தமிழ் சினிமா குப்பையா பெண்களை பயன்படுத்துறாங்க. டீசர்ல வந்து ஒரு நல்ல ஒரு இந்த சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கருத்துக்கள் பேசுது. கோ கரோனா. ஒரு 4 ஆண்கள் ஒரு பெண் வந்து நடுவுல நின்று என்னுடைய கருத்தை வந்து பதிவு பண்ணணும். ஸோ பேட் கேர்ள் பாத்தீங்களா? டீசர் பார்த்தாச்சு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒப்பீனியன் இருக்கணும். உங்களோட ஒப்பீனியன்லாம் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டீசர் கட் பண்ண விதம் வந்து எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, இது ஒரு டாக் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல கட் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு ஒரு கான்ட்ரோவர்சி மெட்டீரியலா தோணுது. ஒருத்தன் வந்து ரொம்ப இதா ரிக்ரெசிவா இருக்கான் அப்படின்னு வைங்களேன், அவன் இந்த ட்ரெய்லர் பார்த்தா கண்டிப்பா அவன் கோவப்படுவான். கோவப்பட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுவான் இல்லையா, இதை பாரு. சோ இதுதான் உங்களோட மோட்டிவா அப்படிங்கிறது எனக்கு டவுட். எனக்கு வந்து ஒரு புஷ்பா பார்த்தாலே கோவம் செய்யுது. என்ன பண்றது? அது உங்க தப்பு. ரைட் ஆடியன்ஸ் எனக்கு தெரியல. ஒரு ட்ரெய்லரோட நோக்கம் எனக்கு என்னன்னா, நான் ரீச் ஆகுறதுதான். நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் நான் புரிஞ்சுக்கிறதுன்னா, ஒரு படத்தோட தீமோ இல்ல படத்தோட கதையோ எதை நோக்கி இருக்கோ அப்படிதான் ட்ரெய்லர் கட் பண்ண முடியும், ஒரு டீசர் கட் பண்ண முடியும். ஒரு ரைட் ராங் அதெல்லாம் தாண்டி உங்களை ஆடியன்ஸை புல் பண்றதுக்கான ஒரு எலிமெண்டா அவர் ஒண்ணு ஃபேஸ் பண்றாரு. அதே மாதிரி இதை எடுக்கிற ஒரு டைரக்டர் இருக்காங்களே, அவங்க எடுத்திருக்காங்கன்னா ஒரு டைரக்டர் வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் ட்ரெய்லர் கட் பண்றாங்க. நான் இந்த டீசரை எப்படி பார்த்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்குது. சோ சமூகத்துல வந்து இப்படி இருந்தாதான் சந்தோஷம், இப்படிதான் குட், இப்படிதான் பேடு அப்படின்னு இல்லாம நான் சந்தோஷமா இருக்கணும், எதை பத்தி யோசிக்காம சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு நான் வந்து எதை பத்தி யோசிக்காம நான் சந்தோஷமா இருக்க போறேன் அப்படின்ற ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டரை டிசைன் பண்ணி இது எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் ஓகே, இந்த மூவில வந்து நான் இதை தான் பார்ப்பேன் அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு இந்த சொசைட்டி வந்து இந்த டீசரை அணுகுன விதமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் இவ்வளவு பேடான டிஸ்கஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகுறத நான் பாக்குறேன். நான் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இந்த டீசரை ரிலீஸ் பண்ணது விஜய் சேதுபதி அவர்கள், வெற்றிமாறன் அவர்களும் அனுராக் காஷ்யப்பும் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் விஜய் சேதுபதிக்கு நல்ல நட்பு இருக்கு. அந்த முறையில ப்ரீவியஸ் படத்தோடைய டைரக்டர் அவரு இப்ப என்ன இங்க வர சொல்லி வந்து கேட்டாங்க. ஜான் கேட்டாரு, எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். இது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கீழே வர கமெண்ட்ஸ் எப்படி அப்படிங்கறத நினைச்சிருந்தா கண்டிப்பா வந்து வேணா தவிர்த்திருக்கலாம் நினைப்பேன். பட் நட்பு முறையில கேட்டதுக்கு அப்புறமா சரி ஓகே நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல வந்தேன். இதே நினைப்போட தான் விஜய் சேதுபதி அவர்களும் ரிலீஸ் பண்ணிருப்பாரு. அந்த ஒரு காரணத்துக்காக அவருடைய பொண்ணை வச்சு இந்த டீசரை வந்து டீஸ் பண்றதுங்கிறது என்ன மாதிரியான புரிதல் அப்படிங்கறது எனக்கு தெரியல. அண்ட் எனக்கு முக்கியமா எல்லாருமே ட்விட்டர்ல வைக்கிற வாதம் என்னன்னா, உங்க வீட்டு பசங்கன்னா பொண்ணுங்கன்னா இந்த மாதிரி அலோவ் பண்ணுவீங்களா? நம்ம பொண்ணோ பசங்களோ பாதுகாப்பா எங்கேயோ இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறதா ஒரு அம்மாவா பேரண்ட்டுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அது இல்ல, அந்த சூழல் வந்து அப்படி பாதுகாப்பு இல்லாம இருக்குங்கிறப்ப அது எனக்கு தப்பா தானே தெரியும். அப்புறம் இன்னொன்னு, இந்த கமெண்ட் எழுதுற செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது என்னன்னா, பேரண்ட்ஸை நீங்க இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்களா, நான் அப்ப யோசிக்கல. பாத்ரூம் எழுதுற கமெண்ட்டுக்குலாம் நான் ரெஸ்பாண்ட் பண்றது இல்ல. ஆனா இந்த பேட் கேர்ள் ட்ரெய்லர் டீசர் பாக்குறப்ப எல்லாருக்குள்ளயும் ஒரு டிஸ்கஷன் கிரியேட் பண்றத எனக்கு தெரிஞ்சு அதுவே அந்த படத்தோட வெற்றி. அது நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்றீங்க, ஆஃப் பண்ணல, கமெண்ட்ஸ் ஆன் பண்றீங்க, பாக்குறீங்க, டிஸ்கஷன் கீழே கிரியேட் ஆகுது, யாரோ ஒருத்தன் அடிச்சுக்கிறான். இது எல்லாமே படத்துக்கான ப்ரொமோஷன் தான். ஏன்னா இந்த படத்துல நடிக்கிறவங்க யாருமே நீங்க சொன்ன மாதிரி இந்த ஹீரோயின் இவங்க யாருமே நமக்கு யாரும் ஃபெமிலியர் கிடையாது. சோ பிராண்ட் வேல்யூன்னு பார்த்தா வெற்றிமாறன், அனுராக் காஷ்யப் தான்.
சரி, நம்மளும் நிறைய படம் பார்த்துருக்கோம் இடையில. வெற்றிமாறன் வழங்கும் அப்படின்னு போட்டா ஒரு ப்ரொமோஷன் இருக்குன்னு சில படத்துல இருக்கும். எனக்கு எதுவும் ஹாப்பினஸ் கிடையாது, பட் ஐ வாண்டட் ஹாப்பினஸ் ஐ வாண்டட் பாய் ஃப்ரெண்ட், அதுதான் இட் வில் மேக் மீ ஹாப்பி அப்படின்னு வந்து அந்த கேரக்டர்ல இருக்க ப்ரோட்டாகனிஸ்ட் சொல்றாங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வினா, ஷி வாண்டட் அ பாய் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். சோ இத வச்சு இவங்க குட் கேர்ளா பேட் கேர்ளா அப்படின்னு ஜட்ஜ் பண்றதுக்கு கரெக்டா தப்பா? அவங்க பேட் கேர்ள் நம்ம சொல்லவே முடியாது. இப்ப அதே இடத்துல ஒரு பையனை வச்சு எடுத்தனா அது அட்டகத்தி. அவன் அடுத்த எடுத்தீங்கன்னா அர்ஜுன் ரெட்டி. என்னுடைய கருத்து என்னன்னா, இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு சமுதாயத்துல இதை புரிஞ்சுக்க தெரியாதவங்க மனசுல எந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அவங்கதான் வந்துட்டு இதை ஏத்துக்க முடியுமா பயப்படுறாங்க. என்னுடைய அடுத்த ஜென்ரேஷன், என்ன விட்டுங்க, இப்போ என் ஜென்ரேஷன் எடுத்துங்க, இப்ப என்னோட பேரண்ட்ஸ் பார்க்கும்போது இப்ப நம்ம பசங்க இதை பார்த்து கெட்டு போயிடுவாங்கன்னு அவங்க பயப்படுறாங்க. ஸோ இதனாலையும் அவங்க எதிர்க்கிறவங்க எல்லாருமே பிற்போக்கு சிந்தனையாளர்கள் கிடையாது. அவங்க ஒரு அக்கறையின் பேரால எதிர்க்கிறாங்க. சோ பேட் கேர்ள் படத்தை பார்த்து கெட்டு போயிடுவாங்களா? புரிஞ்சுக்கலாம். பட் ஒரு திரைப்படம் ஒருத்தருக்குள்ள இம்பாக்ட் ஆகாது அப்படின்னு உங்களால சொல்ல முடியும்? இம்பாக்ட் ஆகும் தான், கண்டிப்பா இம்பாக்ட் ஆகும். ஒரு உதாரணத்தோட சொல்லணும்னு நினைக்கிறேன். லியோ படத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. பொதுவா விஜய் படம்னாலே அது கமர்ஷியல் படம், எல்லாரும் யூடியூப்ல போட்டுட்டு ஃபேமிலியா உட்காந்து என்ன சொல்லுவேன் பாக்குறோம். இதுவரை என் பையன் முன்னாடி பேசாத ஒரு வார்த்தையை என் பையன் நீ புதுசா கத்துக்கிட்டான். பிகாஸ் ஆஃப் தட் ட்ரெய்லர். எஸ், இது வரைக்கும் என் பையன் மட்டும் அந்த வார்த்தையை பயன்படுத்துறது இல்ல. ஆனா அன்னைக்கு கத்துக்கிட்டான். இத பத்தி நான் என்னோட சோசியல் மீடியால ஒரு பெரிய வீடியோ போட்டு என்னோட எதிர்ப்பை வந்து பதிவு செஞ்சேன். அதுக்கு கீழே வந்து நிறைய விஜய் ஃபேன்ஸா இல்ல பொதுவாவே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எதிர்க்கக்கூடிய பல பேர் வந்து என்னுடைய தாத்தா பாட்டி இன்னும் எத்தனை பேர் செத்து போனவங்க முத கொண்டு எடுத்து வச்சு தோண்டி எடுத்து திட்டிட்டு போனாங்க. ஆனா அந்த வார்த்தை நான் கத்து கொடுக்கல என் பையனுக்கு. சோ சினிமா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எஸ். நான் இந்த டிஸ்கஷன் ஒட்டியே பேச நினைக்கிறேன். இந்த டிஸ்கஷன் எனக்கு தெரிஞ்சது அந்த பாய் ஃப்ரெண்ட் வேணுமான்னு கேக்குறத தாண்டி அது நெக்ஸ்ட் லெவல்ல 2-3 ஷாட் பார்த்ததுலதான் எனக்கு தெரிஞ்சு பல பேர் கீழே பொங்கிருப்பாங்கன்னு தோணும். முக்கியமா எங்க தோணுச்சு. நீங்க அதை நோட் பண்ணீங்களா? யூ ஃபெயில்ட் லைக் அ பாய் அப்படிங்கிற வார்த்தை. நான் ஒரு கேள்வி முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். சரி, எப்படி நீங்க ஜெனரலைஸ்டா பாய வச்சு நீங்க ஒரு ஒப்பீனியன் சொல்லலாம்னு சொல்லிட்டு காலங்காலமா பொட்டச்சி மாதிரி அழுகாதன்னு தானே சொல்லிட்டு இருக்கீங்க. எத்தனை பொட்டச்சியை நாங்க வந்து பொட்டச்சியை நாங்க எல்லாருமே அழுகிறதுக்குன்னே வர வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு நாங்க என்னைக்கு இது பண்ணிருக்கோம் சொல்லுங்க. யூ ஃபெயில்ட் லைக் அ பாய் அப்படின்னு சொல்ற வார்த்தை அவ்வளவு தூரம் உங்களை வந்து கோவப்படுது. எப்படி நீ சொல்லலான்னு காலங்காலமா சொல்லிட்டு இருக்கீங்க. பொட்டச்சி மாதிரி அழுவாத, பொட்டச்சி மாதிரி அழுவாத, பொம்பளை மாதிரி பண்ணாத, கண்ண கசக்கிட்டு உட்காராத. இன்னொரு பர்டிகுலர் டயலாக் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல எனக்கு ரொம்ப வந்து பயமுறுத்துச்சு, த்ரெட்டன் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். அவங்க சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் நான் பண்ணுவேன், எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுவேன், நீ ஏதாவது சொன்னேன்னா நான் வந்து பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம். அத என்னால வந்து இயல்பாலாம் எடுத்துக்கிட்டு பண்ண முடியல. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூட பசங்க ஒவ்வொரு விஷயத்த எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறதே ரொம்ப பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பாயிண்ட் தான் வந்து சிவப்பு மஞ்சள் பச்சையில ஒரு சீன் சூப்பரா காட்டியிருப்பாங்க. இதே மாதிரிதான் அவன் பையன் வந்து அண்டர் ஏஜ்டா இருப்பான், பட் அவங்க பேரண்ட்ஸ மிரட்டி பைக் வாங்கி தர சொல்லி கேட்டிருப்பான். இதுதான். சோ அதே விஷயத்த திரும்ப இவங்க வந்து ஒரு ரீஃப்ரேஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா டீசர் லான்ச் போயிருந்தேன். அங்க வந்துட்டு யூடியூப்ல ரிலீஸ் பண்றதுக்கு நமக்கு சென்சார் தேவை கிடையாது. நம்ம ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்ட் பண்றோம்னா சென்சார் பண்ணணும். இந்த டீசர் வந்து சென்சார் பண்ண கொடுக்கும்போது அவங்க ட்ரிம் பண்ண சொன்ன விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கன்வின்சிங்கா இல்லாததுனாலையும் இந்த டீசரை வந்துட்டு ஸ்கிரீன் பண்ணவே இல்லை. அங்க சத்தியம்ல தான் ஸ்கிரீன் அது டீசர் ரிலீஸ் நடந்துச்சு. அப்ப வெற்றிமாறன் ஸ்டேஜ்ல ஏறிட்டு என்ன சொன்னாருன்னா, ஒரு 2 minutes டைம் கொடுக்குறேன், எல்லாம் போன்லயே பாத்துருங்க. அவங்க என்னென்ன தூக்க சொன்னாங்கன்னு தெரியல. மேபி இது சென்சார் பண்ணிருந்தா இதெல்லாம் தூக்கிட்டு இருக்கும். அண்ட் அதே மாதிரி இன்னொன்னு, இப்ப சமீப கால படங்கள்ல வந்து குடியை ரொம்ப நார்மலைஸ் பண்ற விஷயம் நிறைய படங்கள்ல வந்துகிட்டு இருக்கு. சரி, குடிக்கிறது குடிக்காது அவங்க பர்சனல் சாய்ஸ் அண்ட் அவங்க கன்செப்ட், அவங்க எடுக்கிற முடிவு, நான் இப்ப குடிக்கணுமா குடிக்க வேணாமா அப்படின்ட்டு. எந்த கருத்தை வேணாலும் சொல்லலாம் ஒரு படத்துல, எல்லா படமும் எந்த கருத்தை வேணாலும் சொல்லலாம். பட் இத ஒரு விஷயத்த நார்மலைஸ் பண்றது எல்லா படங்கள்லயும் நார்மலைஸ் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆமா, அது ஆணா இருந்தாலும் சரி, இது பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் சீன். எனக்கு இந்த படத்துல கூட அவங்க எல்லாரும் சேர்ந்து குடிக்கிற மாதிரியான ஒரு சீன் இருந்தது. எனக்கு சுத்த உடன்பாடு இல்ல. பெண்கள் குடிக்கிறதுனாலன்ட்டு இல்ல, இத பொதுவாவே எந்த படத்துல ஆண்கள் எல்லாரும் சேர்ந்து காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தா தண்ணி அடிக்கணும், சோகமா இருந்தா தண்ணி அடிக்கணும், உடனே ஒரு பாட்டு. அதே மாதிரி வந்து ஷேர் பண்றது, சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் தண்ணி அடிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த திரும்பி 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 வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்களா அப்படின்னு தோணுது. ஒரு ஆண்கள் வந்து படத்துல குடிக்கும் போது டான்ஸ் ஆடும் போது இந்த அளவுக்கு எதிர்வினையே வரமாட்டேங்குது. ஆனா ஒரு பெண் பண்ணும் போது எல்லாரும் காமனா என்ன வைக்கிறாங்கன்னா குடிக்கிறதே தப்பு அப்படின்னு ஜெனரலைஸ் பண்றாங்களே தவிர, ஆனா
இத வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெண் வந்து பண்ணும்போது மட்டும்தான் ரொம்ப பெருசா டிஸ்கஷன் பண்றாங்க. ஆக்சுவலா யாரும் சொல்லாமலாம் இருக்கிறதே கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே சொல்லி சொல்லி டயர்ட் ஆயிட்டோம். பெரிய நடிகர்கள், பெரிய பெரிய உச்சத்துல இருக்க நடிகர்கள்லாம் தயவு செய்து புகைப்பிடிக்கிற கூட காட்சிகள் நடிக்காதீங்க, இந்த மாதிரி குடிப்பழக்கம் இருக்கிற மாதிரி சீன்ல பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வலியுறுத்தி இருக்கோம் தெரியுமா? நிறைய பிரஸ் மீட்ஸ்லயே வந்து நான் ஜேர்னலிஸ்ட் நிறைய இடங்கள்ல நாங்க வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம், சார் நீங்களாம் அதை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எங்களுடைய பர்சனல் சைட்ல இருக்க ஹீரோஸ்ட சொல்லியிருக்கோம். சிவகார்த்திகேயன் நீங்க எடுக்கிறீங்களா, எங்க இப்ப வரக்கூடிய படங்கள்ல அவர் என்ன மாதிரியான காட்சிகள் அதிகமா பயன்படுத்துறாரு அப்படிங்கறத பாருங்க. மேக்சிமம் அதை வந்து இதை எப்படியா தவிர்க்கணும் அப்படின்னு அவரோட டைரக்டர்ஸ் எல்லார்கிட்டே அவர் வலியுறுத்துறாரு. நாட் ஜஸ்ட் பீங் பிரஸ், சினிமா, இதை தாண்டி அரசியல் கட்சி தலைவர்களே வந்து வலியுறுத்தி. எக்ஸாம்பிள் வந்து ராமதாஸ் சார் வந்து சொல்லியிருக்காங்க, விஜய் கிட்ட வந்து அன்புமணி ராமதாஸ் சார் வந்து சொல்லியிருக்காரு, விஜய் கிட்ட ரெக்வஸ்டாவே வச்சிருக்காரு, இந்த மாதிரி சிகரெட் பிடிக்காதீங்க, இது வந்து யூத்தை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது அப்படின்ட்டு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, 2010 அசல் அப்போ அந்த ஸ்மோக்கிங் சீன் ஒரு கட் அவுட் மாதிரி வச்சிருந்தாங்க சேலம்ல. அப்போ அவங்க வந்து எதிர்வினை ஆற்றுறாங்க, பெரிய நடிகர்களுக்கே எதிர்வினை ஆற்றுறாங்க அப்படிங்கறத என்னோட கருத்து. ஒரு ஸ்கூல் சீன் ஒண்ணு இருந்தது. அந்த ஸ்கூல் சீன்ல வந்து ஒரு இன்டிமேட் சீன் வரா மாதிரி ஒரு காமிச்சிருப்பாங்க, ஒரு ஷேடோ தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தான் ஒரு அந்த டீசர்லயே ஒரு திருப்பு முனை வரும். எக்ஸாக்ட்லி, சரிங்களா? சோ அந்த மாதிரி சீன் வைக்கிறதுனால பசங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்களா? செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் அப்படிங்கறதெல்லாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதெல்லாம் கிடையாது. அவனுக்கு அந்தந்த வயசு வந்த உடனே ஹார்மோனலா உள்ளுக்குள்ளேயே வருது. அதை இங்க எங்கேயாவது பார்த்து தெரிஞ்சுக்கணும்ட்டு இல்லைங்க. அவன் வந்து ஒவ்வொரு பையனும் சரி, அவன் எப்ப வயசுக்கு வர்றாங்கிறது அவனுக்கு தான் முதல்ல தெரியும். அப்போ சினிமால வந்து அந்த இது வச்சுறது கரெக்ட்னு சொல்றேன். கரெக்ட்னு சொல்ல வரல, எந்தெந்த வயசு ஆட்கள் பாக்குறாங்க அப்படிங்கறது கூட இருக்குல்ல. இப்ப சமீபத்துல மதகஜராஜா படம் போனேன், ஃபேமிலி ஷோ போட்டிருந்தாங்க. என் பொண்ணு 5 years சரிங்களா கூட்டிட்டு போயிருக்கேன். படம் பார்த்துட்டு விஷால் வந்திருந்தாரு. படம் வந்து இன்டர்வல்ல முடிச்சுட்டு அப்புறம் போற பையன் என் பொண்ணு, நான் விஷால் கூட நல்லா பேசுவேங்கிறதுனால நான் போயிட்டு என் பொண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு பாக்குறேன். அவர் கேட்கலார், படம் பிடிச்சிருந்ததா, சூப்பரா இருந்தது, உங்களுக்கு 3 கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிச்சு படத்துல. எனக்கு இந்த பாயிண்ட நான் யோசிக்கவே இல்லைங்க. எனக்கு என்னன்னா அஞ்சலி இருக்காங்க, வரலட்சுமி இருக்கிறாங்க, கிளைமேக்ஸ்ல வந்து சதா டான்ஸ் ஆடுறாங்க. எனக்கு வந்து உங்க ஒரு சாங்குக்கு கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி தான் என்னோட அறிவு கேட்டுச்சு. 5 வயசு குழந்தை அது அவர் விஷால் கிட்ட போய் உங்களுக்கு இந்த படத்துல 3 கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்டுருச்சு. ஒரு சிரிச்சாரு. இதுல நீங்க சொன்னீங்கல்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு, எந்தெந்த வயசுல யாரு பார்த்து எப்படி ஆகுறாங்க அப்படிங்கறதா இங்க பெரிய பாயிண்ட். நம்ம வந்துட்டு படத்துல காட்டுறாங்க அதனால நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறேன், அதுல தண்ணி அடிக்கிறாங்க அதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறேன், அந்த பார்ட் இருக்கலாம். பட் ஆனா அந்த சாய்ஸ் இருக்குல்ல, அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்க வேண்டியது நம்ம ஃபேமிலி நம்மளை வளர்க்கறத வச்சு சொல்றது. ஸோ இப்பயும் நான் சொல்றேன், இப்பயும் தண்ணி அடிக்கிறது வந்து மேபி டீ சாப்பிட்ற மாதிரி தண்ணி அடிக்கிறது இருக்கலாம், முக்கு உங்களுக்கு வந்து டாஸ்மார்க் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். பட் ஆனாலும் அதை உங்களால ஓப்பனா சொல்ல முடியுமா? உங்க ஃபேமிலிட்ட ஒரு சபையில இந்த மாதிரி சொல்ல முடியுமா? அதையும் வாட்ஸ்அப்புக்குள்ள தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படித்தானே ஷேர் பண்றீங்க. உங்க ஒய்ஃபு கிட்டே சொல்றவங்க, நான் ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டு போறேன் அப்படின்றதே என்ன, கிட்டத்தட்ட பர்மிஷன் வாங்குறதுதான், போயிட்டு தரவா அப்படின்னு கேட்கறதுதான் ஒய்ஃப்டே சொல்லிட்டேன் அப்படின்னு கேட்டா சொல்றது. ஆகும் எப்படி பார்த்தாலும் அது மாறலாம், நமக்கு தெரியும் அது ஒரு தப்பு அப்படின்னு. ஹானஸ்டா சொல்லுவோம், ஒருத்தரை பார்த்து நிறைய பேர் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சாங்க, அது இன்ஃப்ளூயன்ஸா இல்லையா? அதே ஸ்கிரீன்ல வந்து ஒரு காதல் ஜோடிகளை சேர்த்து வைக்கிறாரு, ஜாதியே பாக்காதீங்கன்னு அவர் சொல்றாரு, மாசம் சொல்றாரு, அதையே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு தம் அடிக்க ஆசை, அப்படி நம்மளும் சேர்ந்து அப்படி அடிச்சு பாத்துக்கலாமே, அது விஜய் மாதிரி அப்படி அடிச்சிடலாமே, அஜித் மாதிரி அடிக்கலாம்னு உங்களுக்கு தோணும். அதுதான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் பயமா இருந்துச்சு, இந்த டீசர் முடியும் போது அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து இவங்க வந்து வயசு அடிச்சுனா உன்னை யார் பாத்துக்கோ அப்படின்னு கேட்கும்போது ஓகேங்களா, இதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறவங்க நாளைக்கு கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனாங்க. இந்த ஃபேமிலி சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிடும். நீங்க சொல்றீங்க ஃபேமிலின்றது அப்படியே உடஞ்சிருமா அப்படின்னு. என்னோட ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி உடையாது, ஃபேமிலி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிருக்கும். அது லிவிங் இன் கல்ச்சராகவும் போலாம், இல்ல வந்து ஒரு கல்யாணம் பண்ணி அந்த ஒரு இது ஒரு எப்படி சொல்றது, 2 பேருக்கும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல பண்ற ஒரு கல்யாணமாவும் இருக்கலாம். அந்த படத்தோட கடைசி டயலாக்ல வந்து இந்த மாதிரி காட்டுறாங்க, நாளைக்கு வந்து ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணி உங்களோட டவுட்ன்றது என்ன, கல்யாணம் பண்ணிக்கலாம் போயிட்டா இந்த ஸ்ட்ரக்சர் என்ன ஆகும், அதான் அதுக்கு ரீசன் அவங்களே சொல்லிட்டாங்க. அப்பா வந்து அனதிக்கு வரையா இருக்கு, அவங்க சட்னி கூட எடுத்து வச்சுக்க மாட்டேங்கிறது சொல்லாம அவங்க சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளாலதான்
கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ற ஒரு விஷயத்தையும் நம்ம சரி பண்ண வேண்டிய இடமா சட்னி போடுறாருல, அவர் எந்திரிச்சு சட்னி போடுறாருல, அந்த இடத்த சரி பண்ணணும். அந்த படத்துல புதுசா வரல. படம் வந்தாதான் எல்லாருமே வந்துச்சுன்னா என்னோட ஒப்பீனியனே வேற மாதிரி இருக்கும். இப்போ வந்து சார் சொன்னாரு இந்த மாதிரி பெண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்ல பெண்ணையும் பத்தி பேசிட்டு இருக்கு இந்த படம் அப்படின்னு. தமிழ் சினிமால பெண்களை எப்படி காட்சிப்படுத்திட்டு இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழ் சினிமால இப்போ வரைக்கும் ஆண்கள் தான் பெண்கள் எப்படி இருக்கணுன்றதை காட்சிப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டா சுதா கொங்கரா வந்துட்டு சூரிய போட்டுன்னு ஒரு படம், அதுல வந்து ரொம்ப அருமையா பெண்ணையும் பேசிக்கிட்டு அந்த பிரசவ வலி வரும்போது கூட நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சூர்யா வந்து அவர் பிரச்சனையை பாக்குறதுக்கு அனுப்புவோம். இந்த படம் வந்துட்டு இந்த படமும் பெண்கள் வந்துட்டு அவங்க வாழ்க்கையில அவங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்றத பத்தி பேசியிருக்காங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட எப்படி சீரியல்ல ஆண்கள் வந்து ஒரு கருவேப்பிலை மாதிரியோ, அது மாதிரி சினிமான்ற மீடியால பெண்கள் நம்ம அப்படிதான் டீல் பண்றோம். தேவைக்கு ஒரு கருவேப்பிலை அங்க கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. இதுல என்னைக்காவது ஒரு நாள் வேணா நம்ம சொல்ற மாதிரி இந்த ஒரு படம் இருக்கு. இப்ப சினிமா வரலாறு எடுத்து பார்த்தா பெண்களை முன்னிறுத்தி பெண்கள் பெருமையை இல்ல பெண்கள் தங்களோட வழிய ஏதோ ஒரு வகையில பேசுன மாதிரியான படங்கள் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி. அது ரீசன் வந்து ஏன்னா இந்த மீடியம் வந்து யார் கையில இருக்குன்றத நம்ம பார்க்கணும். ஒரு டைப்ல ஐட்டம் சாங்ஸ் வச்சாதான் அந்த படமே ரிலீஸ் பண்ணணும் ப்ரொடியூசர் கேட்பாங்க. பட் இன்னைக்கு தமிழ் சினிமால ரொம்ப ரேரா எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் ஐட்டம் சாங் தமிழ் சினிமால வந்ததுதான் வந்து இது சிம்பு ஒரு படம் நடிச்சிருப்பாரு 10 தலை. அதுக்கப்புறம் வேற வரலையா? இல்ல ஒரு விஷயம் காவால சாங்லாம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது என்ன ட்ரெண்டிங் ஆகுது இல்ல, அதை நீங்க நான் சொல்றது 2025 ஜனவரி தான் இப்ப நடந்தது. 2024 மட்டும் தான் சொல்றேன். இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் அதுல வர்றதுல என்ன பாட்டு தெய்வீக பாட்டா அதுலயா யார் ஷார்ட்டான்னு எனக்கு தெரியல. அதாவது ஐட்டம் சாங்னா நீங்க சொல்றீங்கல்ல, அதாவது 500 ஆண்கள் நடுவுல ஒரு பெண், அது ஐட்டம் சாங் 1. அதுலயும் நிறைய ஒரு கான்செப்ட் தான் நான் சொல்றேன். இப்ப காவால சாங் எடுத்துக்கீங்க. காவாலா சாங்ல ரஜினி வந்து ஒரு பேர் மாதிரி ஆட மாட்டாங்க. நீங்க சொல்ற ஐட்டம் சாங் தெரியுமா? ஜிம்ப ஜிம்பாவும் கத்திட்டு ரம்யா கிருஷ்ணன் வருவாங்க, ஆடுவாங்க. அப்புறம் அதே மாதிரி அதாவது புஷ்பா என்னங்க நானே பயங்கர அர்த்தத்தை தேடிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு காலத்துல ஐட்டம் சாங் ஆடுறதுக்குன்னு ஒரு ஆர்டிஸ்ட் வருவாங்க, இப்ப ஹீரோயினே பயன்படுத்திக்கிறாங்க. என்ன கேட்டா முந்தைய தமிழ் சினிமாவோட இப்ப இருக்கிற கரண்ட்ல இருக்கிறவங்க தான் அதிகமா இந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து பயன்படுத்துறாங்க. நான் சொல்றேன் பாருங்க, 1939 வருஷம் வேணா கரெக்டா தப்பான்னு தெரியல, தியாக பூமி ஒரு படம் வந்தது. எத்தனை பேர் பாத்திருக்கீங்கன்னு தெரியல. இத 1939 ஒருத்தன் பேசிட்டான். என்னன்னா ஹீரோ ஹீரோயின் இருப்பாங்க, ஹீரோ வந்து இல்லாத சேட்டை அழிச்சாட்டை எல்லாம் பண்ணுவாரு, அவர் எங்க இன்னொரு ஃபிகரை பார்த்துட்டு போயிடுவாரு. இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா சொந்தமா உழைச்சு பெரிய ஆளாய் பெரிய பணக்காரியா கோடீஸ்வரியா வருவாங்க. அப்ப ஹீரோ எல்லாத்தையும் இழந்துட்டு ஓட்டாண்டியே வருவாரு. வந்துட்டு நீ சம்பாதிச்சு என்னதான் நீ என் பொண்டாட்டி, எனக்கு நீ எல்லாமே வந்து நீ எனக்கு சொத்தல தரணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வருவாரு. அப்ப இவங்க சொந்தக்காரங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 1000 தான் இருந்தாலும் அது உன் புருஷன் தானே, நீ சேர்ந்து வாழுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சட்ட போராட்டம் நடத்துவாங்க. போயிட்டு நீ கோர்ட்ல வந்து இவங்க சொல்லுவாங்க என்னால சேர்ந்து வாழ முடியாது, அதற்கு பதிலா ஜீவனாம்சம் நான் தர்றேன், ஒரு ஃபீமேல் வந்து நான் உனக்கு ஜீவனாம்சம் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் இருக்கும். தியாக பூமின்னு நினைக்கிறேன். என்ன கேட்டா அப்ப பெண்ணியம் பேசின படங்கள் அதையெல்லாம் கம்பேர் பண்றப்ப இன்னைக்கு தமிழ் சினிமா குப்பையா பெண்களை பயன்படுத்துறாங்க. இதை நான் ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன். இப்ப நீங்க எத்தனை படம் ஏங்க லாஸ்டா நீங்க இப்ப சரி நீங்க சொன்னீங்களே லாஸ்டா எத்தனை படம்? அருவி, அப்புறம் மகளிர் மட்டும், அப்புறம் 36 வயது, அப்புறம் இப்ப வாங்க இப்ப நாட்டாமா படத்துல எல்லாம் உட்கார்ந்து பேசக்கூடாதுன்னு ஒரு சீன் வரும்னு நினைக்கிறேன். அந்த சீனை குளோரிஃபை பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா அதுக்கு எனக்கு தெரிஞ்ச தியேட்டர்ல கைத்தட்டு விழுந்திருக்கும். இன்னைக்கு தமிழ் சினிமால அந்த மாதிரி ஒரு சீன் வச்சா கலாய்ப்பாங்களா இல்ல குளோரிஃபை பண்ணுவாங்க? அவங்க சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ் மாறிட்டு இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவங்கள வச்சு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு பின்னாடி நடந்துகிட்டு இருக்குல்ல. அதாவது நான் சொல்றது படத்துல மட்டும் கிடையாது, மத்த வெளியிலயும் அவங்கள வச்சு என்னென்ன ஸ்டண்ட் எல்லாம் நடக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, ஒரு மேடையை வச்சுட்டு ஒரு பெரிய நீங்க சொன்ன ஒரு டைரக்டர் இப்ப ரீசெண்டா ஒரு ஆடியோ லான்ச்ல பக்கத்துல ஒரு ஆண் வந்து என்னை கட்டி பிடிக்கிறப்ப அது வந்து எனக்கு இந்த பக்கத்துல உட்காந்து ஒரு நடிகை காமிச்சு இவங்க என்னை கட்டி பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படி நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு டைரக்டர் பேசுறாரு பொது வெளியில. நான் சொல்றது பொது வெளியில. அவரு பெரிய டைரக்டர், பக்கத்துல உட்காந்துருக்க நடிகை, அவனால ஒண்ணுமே பேச முடியல. அதே மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா இப்ப எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிளியரா ஒரு எவிடன்ஸ் தெரியும். ஒரு பெரிய உச்ச நடிகர் சரிங்களா, பொண்ணுன்னா பொறுமையா இருக்கணும், அடக்கமா இருக்கணும்.
என்னாச்சு அப்படி இப்படி நீங்க ஆனா நீங்க இன்னைக்கு வந்து திரௌபதியும் மோகன்ஜியும் மட்டும் வந்து இப்படி பண்றீங்களே கரெக்ட் தான். எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. படையப்ப வந்தப்ப செலுத்து போய் அது நடந்ததுங்க. கரெக்ட் தான். அதே ரஜினி நடிச்ச காலா படத்துல ஒரு பெண்ணோட ஆடையை உருவுறப்ப அந்த பெண்ணுக்கு ஆடை முக்கியங்க யார் உருவினாலும் நம்ம ஒரு கட்டை எடுத்து டமால்னு அடிக்க போறோம். சேஞ்ச் ஒரு நடக்குது. அது சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் சரி, நம்ம சொசைட்டியா இருந்தாலும் சரி, சேஞ்ச் நடக்குது. நம்ம பையன் மெதுவாத்தான் வருவான். இல்ல நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கேட்டே ஆகணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோடைய டீசர் லான்ச்சுக்கு வந்த இந்த படத்தோடைய ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் அனுராக் காஷ்யப், வெற்றிமாறன், கெஸ்டாக வந்த மிஷ்கின் அவர்கள், இவங்க 3 பேருடைய படத்திலையும் பெண்களை எப்படி போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நான் இந்த இடத்துல பேசுறேன்னு நினைக்கிறேன். ஓப்பனா கேக்குறேன் சார், மிஷ்கினோட படத்துல மஞ்சள் சாரி கட்டிட்டு ஒரு பொண்ணு ஆடாம இருக்குதா? அது வந்து அவரோட ஸ்டீரியோடைப் பண்ணிட்டு தான் இருக்கு. அப்ப எந்த இதுல சார் நம்ம வந்து இப்பவும் வந்து வருவாங்க, கொஞ்சம் ஸ்லோவா வருவாங்க, 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வருவாங்க, அப்புறமா கொஞ்சம் ஜெட் ஸ்பீட்ல வருவாங்க, எந்த முகாந்திரத்துல நம்ம பேச முடியும்? நீங்க சொல்லுங்களேன். பட் அதே மிஷ்கின் படங்கள்ல இப்ப சமீபத்துல வந்த படங்கள்ல அந்த மாதிரி அப்ப ஓப்பனிங்ல உங்களுக்கு வந்து ஒரு பிடிப்பு கிடைக்கிற வரைக்கும் ஸ்டீரியோ டைப்புக்குள்ள இருந்துகிட்டு கமர்ஷியல் சக்சஸ் எல்லாம் கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் வந்து நேம் எடுத்ததுக்கு பிறகு நான் வந்து இதற்கான ரசிகன் தான், இப்படித்தான் நான் சினிமா சொல்ல வந்தேன், இப்படி படம் எடுக்கத்தான் வந்தேன்னு சொல்றது எந்த வகையில வந்து ப்ரொடியூசர்ஸ் அலோவ் பண்ணணும். அவங்களுக்கு பிசினஸ் தான் முக்கியம். இப்ப வந்து இந்த மஞ்சள் சாரின்னு சொன்னீங்க, அந்த படத்திலேயே நடுவுல வந்து மிஷ்கின் ஒரு படம் எடுத்தார், ப்ரொடியூஸ் பண்ணி. நந்தலாலன்னு ஒரு படம் எடுத்தார். நீங்க சொல்ற அந்த மஞ்சள் சாரி கிடையாது. மஞ்சள் சாரி கட்டிட்டு ஆடினாங்க பாத்தீங்களா, அவங்களை ஹீரோயினா வச்சு ஒரு சின்ன பையன் வச்சு அவர் ஒரு படத்தை எடுத்தாரு. ஆனா அதுக்கான ரெஸ்பான்ஸ்ன்றது இங்க இல்ல, அது அவர் கிடைக்கல. ஆனா அவரு அதை நினைச்சு அவரு கில்ட்டா எல்லா மேடையிலும் சொல்றாரு, மஞ்சள் சாரின்றது நான் செஞ்ச ஒரு பாவம், நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இதே வெற்றிமாறன் நான் சொல்லிடுறேன். வெற்றிமாறன் பல இடத்துல சொல்லிக்கிறாரு, இந்த விமன் கேரக்டரை நான் சரியா ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு படத்துல சரியா சித்தரிச்சிருக்காங்கன்னு கேட்டா நிறைய படங்கள்ல பண்ணல. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர், விமன் அசிஸ்டன்ட் டைரக்டரே என்ன கேள்வி கேட்கறாங்க, நீங்க இந்த மாதிரி ஏன் எங்களை வெளியே குடிச்ச மாதிரி எங்களை வெளியில கொண்டு வர மாதிரி நல்லா காட்சிகள் வைக்கிற, உங்ககிட்ட நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படிலாம் சொன்னாங்க. பட் ஒரு கட்டத்துல அவங்களே சொன்னாங்க, அது உங்களால முடியாது, நாங்க வந்து படம் எடுத்துக்கிறோம், நாங்க வந்து எங்களை வந்து நாங்களே ரெப்ரசன்டேட் பண்ணிக்கிறோம்னு சொன்னாங்க. அதோட எக்ஸ்டென்ட் தான் கடைசி, அதோட நீட்சி தான் நான் பாக்குறேன் இந்த படம். ஏன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணது வெற்றிமாறன், அது இயக்கி இருக்கிறது அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் வர்ஷா. சோ இது வந்து ஒரு முன்னெடுப்பு தான். நான் சொல்றது நிறைய இயக்குனர்கள் தப்ப செஞ்சிருக்காங்க. அந்த தப்ப வந்து நம்ம ஏதாவது ஒரு கட்டத்துல சரி செய்ய முடியல. அதுக்கான ப்ராசஸ் இப்ப நடக்குது. அப்பாவை அடிச்ச ஒரு கேரக்டர், அது என்ன படம், கார்த்தி ஒரு படம் நடிச்ச கொம்பன். அந்த படத்துல வந்து கார்த்தி ஒரு மாதிரி தௌலத்தா ரவுடி மாதிரி தான் திருச்சிக்கிட்டு இருப்பாப்ல. அவரை திருத்துறது இன்னொரு பொறுப்பா இருக்கும் அந்த ஹீரோயினுக்கு. காலகாலமாவே தமிழ் சினிமாவில பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு என்னன்னா, இந்த மாதிரி ஊதாரித்தனமாக சுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஹீரோக்களை திருத்தி நல்லபடியா குடும்பம் நடத்துறதுதான் எங்களுடைய பணி அப்படின்னே சொல்லிதான் பல பேர் போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. நீங்க இப்ப எடுத்து பாருங்க, எங்க புதிய பாதை எடுங்க. எனக்கு அதுல இப்போ எனக்கு பார்த்திபன் சார் நல்லாவே அவரோட நான் பேசுறேன், பழக்கம், அவரோட டைரக்ஷன்ல அவர் கூட நான் நடிக்கவே செஞ்சிருக்கிறேன். ஆனா தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்த ஒருவரையே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அவருடைய வாழ்க்கையை திருத்துறது எப்படி புதிய பாதையா இருக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எனக்கு இருக்கு. அது இன்னும் எவ்வளவு படங்கள் எடுங்க, இன்னும் ஏகப்பட்ட. நான் ஒரு புதிய பாதை சொன்னேன், நீங்க இன்னும் ஏகப்பட்ட படம். மயக்கம் என்ன யாமினி இஸ்மை பேன்னு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு சுத்துவாங்க. இப்ப லபர் பந்தத்துலங்க அட்டகத்தி தினேஷ் வந்து பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருப்பாரு. உண்மையிலேயே பொறுப்பு இல்லாத ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்தா ஏத்துப்பாங்களா? உண்மையிலேயே ஒரு ஒய்ஃப்ங்கிறவ பொறுப்பு இல்லாதவனா அப்படியே தட்டி கொடுத்து அவனை மன்னிச்சே விட்டு இருக்கணுமா அப்படின்றது ஒரு கேள்வி. ரப்பர் பந்துல தினேஷோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அது வந்து நிறைய பேரோட கனெக்ட் ஆனதுனாலதான் அந்த படம் பெருசா இதுவாச்சு. சண்டையான கிரிக்கெட் விளையாட போறதா, சண்டையான கிரிக்கெட் விளையாட போறதா நிறைய சண்டை மட்டும் இல்ல, போக மாட்டாங்க, வேலைக்கு போக மாட்டாரு, கடன் வாங்குவாரு. ஆனா அந்த குடும்ப பொறுப்புகள் யாருன்னா அந்த பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பாக்குறது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃப் தான் பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒய்ஃப் இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் வேணும் எதுக்கு கிரிக்கெட். இதுதான் இப்ப சமீபமா ஸ்டேட்டஸ் வச்சிட்டு இருந்தாங்க அந்த 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 லேடி தப்பு இல்லைங்க, இவர மாதிரி இருக்கிறதாங்க தப்பு. போடா நான் உன்னை விட்டு போறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. அதை விட்டுட்டு நீ போயிட்டு விளையாடிட்டு வா நான் பாத்துக்கிறேன் அப்படின்றது இல்ல. ஒரு கட்டத்துல வந்து பர்ஸ்ட் அவுட் ஆவாங்க, இததான் மயக்கம் எண்ணெயில காட்டி இருக்க மாட்டாங்க. மயக்கம் எண்ணெயில வந்து இன்ஃபேக்ட் அவங்களுக்கு வந்து கரு கலைஞர்னு நினைக்கிறேன் சீன்ல. அதுக்கப்புறமும் பேசாம தான் இருப்பாங்களே தவிர she still with என்ன பண்ண நினைக்கிறேன் இல்ல. அந்த இடத்துல ஒரு முரண் ஏற்பட்டு இருக்கலாம், ஒரு சண்டை வந்திருக்கலாம். அட் தி மோஸ்ட் எக்ஸ்டென்ட் அவங்க விட்டுட்டு போகலாம். குட் கேர்ள் பேட் கேர்ளுக்கு ஒரு கிரிட்டிசம் வைக்கிறாங்க, அதே கிரிட்டிசம் நான் வைக்கிறேன்.
இல்ல நாளைக்கு வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரு பெண் இருக்கு, உங்க பெண்ணுக்கு மயக்கம் ஹீரோயின் மாதிரி இருக்கும்னு நினைப்பீங்களா, இல்ல அதை உடைச்சிட்டு இவங்க கூட இருக்க கூடாது வெளியில வா அப்படின்னு சொல்லுவீங்களா? அதனால அப்பா அம்மா கட்டவே படத்துல யாமினி குட் கேர்லா பேட் கேர்லா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லுங்க. ஏங்க யாமினி வந்து குட் கேர்ள் பேட் கேர்ள் இல்லைங்க, அவன் அதுக்கும் மேல இப்படி சொன்னாடி கிடைக்காதன்னு எல்லாரும் ஏங்குறாங்க. நீங்க சொல்ற நீங்க என்ன இண்டிகேட் பண்ணுங்கன்னா யாமினி இஸ் a good girl, so she has to suffer for her husband life. Angel fallen from heaven. நீங்க குட் கேர்ள் பாருங்க, அதே ஏஞ்சல் தான். அதாவது ஆண்களுடைய வளர்ச்சிக்கும் இதுக்காகவும் பெண்கள் வந்து விட்டு கொடுத்து போகணும். இல்ல எனக்கு அந்த படத்துல இயல்புல நடப்புல வந்து அப்படி ஒரு கேரக்டர் இருந்தா அது ஒரு பொண்டாட்டி என்னங்க செய்வா, செய்யணும், அதை மட்டும் சொல்லுங்க. கொண்டாட்டி என்னோட ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபைட் பண்ணும். எப்படி fight எப்படி பண்ணுவாங்க? ஃபைட் பண்ணுவீங்க? அவங்க ட்ரீட்மெண்ட் கூட்டு போலாம், அவங்க மாத்த இதத்தான் சொல்றேன். இவங்களை திருத்துறதுக்கு தான் நாங்களாம் வந்திருக்கிறோமா. குடும்ப பொறுப்புகள் வந்து இந்த ஆணுக்கானது பெண்ணுக்கானது அப்படிலாம் கிடையாது. 2 பேரும் சேர்ந்து ஒரு பாண்டிக்குள்ள வந்தீங்கன்னா அது 2 பேருக்குமானது. இது என்னைக்குமே வந்து ஆணுக்கானதோ இல்ல பெண்ணுக்கானதோ அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நீங்க தானே ஒத்துக்கிறீங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தைய பெற்றுக்கலாம், அதுக்கான ஃபியூச்சர் டிசைன் பண்றீங்கல்ல. அப்ப என்னைக்கு அந்த பாண்டுக்குள்ள வந்துட்டீங்களோ அது 2 பேருக்கும் ஆனது. அப்ப ஏன் யாமினி அட்டாக் பண்றீங்க? எது நான் யாரு பண்ணா அந்த ஒரு விஷயத்தை யாமினிக்காக பரிதாபப்படுறேங்க நானு. 2 பேரோட சந்தோஷத்தையும் நீங்க ஷேர் பண்ண போறீங்க, சோகத்தையும் ஷேர் பண்ண போறீங்க. ஆனா ஆண்கள் வந்து கிரிக்கெட் விளையாட அனுப்பணும் அப்படின்னா நல்ல ஐயா, நீங்க கிரிக்கெட் விளையாட ஆண்- அது தப்பு இல்ல, இல்ல, கிடையாது. இல்ல, இல்ல, நான் என்ன நான் simple-ஆ சொல்றேன், சொல்றேன். இந்த கிரிக்கெட் விஷயத்தை நான் விட்டுறதே கிடையாது. இல்ல இல்ல, இந்த கிரிக்கெட் விளையாடுறதுங்கிறத சண்டே ஆனா நான் போறேன். ஆண்கள் தயவு செய்து போங்க, சண்டே உங்களுக்கான நாளா எடுத்துக்கங்க. ஆனா வர்றப்ப சுட சுட பிரியாணி கறி குழம்பு நாங்க செய்யணும்ன்றத வச்சுட்டு மனசு கழிச்சுட்டு போவாதீங்க. அவங்களுக்கு வந்து நீங்க பேசாம கிளம்பி போயிடுவீங்களா? நீங்க வர்றப்ப எப்படி, நீங்க வர்றப்ப சுட சுட சமைச்சிட்டு வரணுங்கிற நிர்பந்தத்துக்குள்ள தங்காதீங்க. நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, ஆணை வந்து கிரிக்கெட் விளையாட அனுப்பிட்டீங்க நல்ல பொண்ணு, அதாவது ஆணை சார்ந்துதான் அவன் நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா என்னன்னா ஒவ்வொரு டைம்ல ஒரு காலகட்டம் இருக்கு. நீங்க உங்க அப்பா உங்களை டீல் பண்ண மாதிரி நீங்க உங்க பையனை டீல் பண்ண மாட்டீங்க. ஆமா, அதே மாதிரிதான் ஒரு கிரியேட்டரோட வேலைங்கிறது. அந்த கதைக்கு அந்த ரூரல்ல அதே ஒரு கதை வந்து வில்லேஜ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. கிராமத்துல இருக்கிற ஒரு அப்பா இப்ப கள்ளிப்பால் ஊத்தி கொள்ற மாதிரியான காட்சி கருத்தம்மா படத்துல வருது. ஆனா அவரே தான் கடைசியில ரெகுலேட் பண்ணுவாரு, அந்த பெண்ணு தான் தன்னை காப்பாத்துறா அப்படின்ற இடத்துக்கு வைப்பாரு. ஒரு கிராமத்துல என்ன பிரச்சனை நடக்குதோ அது அந்த டைரக்டர், அந்த கிரியேட்டர் அங்க நடக்கிற பிரச்சனைய சால்வ் பண்ற மாதிரியான காட்சியும் அதுக்கான விஷயங்கள் தான் அங்க வைக்கிறாரு. அந்த ஸ்கிரிப்ட்ல அவரு இத பேசுறாரு அப்படின்னா அது சரியா இருந்தது, எனக்கு இது கன்வின்ஸா இருந்தது. கடைசியில காட்சி திரும்ப குடிச்சானா, குடிப்பக்கத்துக்கு போனானா, அவன் பேஷனை அடைஞ்சானான்றதான் என்னோட எண்டு கிளைமேக்ஸ். அதுக்கு யார் காரணமா அங்க சொல்றான்னா, இதை நான் கஷ்டப்பட்டு ஏன்னா அதுக்கு முன்னாடியே நல்ல போட்டோகிராஃபர், நல்ல திறமை எல்லாமே இருந்தது. ஆனா அதுக்கு காரணம் கடைசி யாருன்னு பெண்ணை சொல்றான். அந்த பெண்ணாலதான் என்னால இவ்வளவு முடிஞ்சது, இவ்வளவு காரணம் பெண்ணாலப்ப அதோட அந்த படம் எங்க முடியறப்ப எனக்கு அது திருப்தியா இருந்தது. பாரு, உனக்கா ஒரு பொண்ணு இருக்கா, எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டை விட்டுட்டு எல்லாமே வராங்க. அதுல எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவா தான் நீங்க அதை எடுத்துக்கணுமே தவிர அதுலயும் நெகட்டிவ் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஃபீமேல் டைரக்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இது வரைக்கும் ஒரு சில பேர் தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஸ்பேஸ சரியா யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப என்ன பிரச்சனைனா, இப்போ ஒரு ஆண், நான் அதை ஜென்ரா பிரிக்க வந்தேன். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு படம் ஓடுச்சு அப்படின்னா அந்த டைரக்டருக்கான வாய்ப்புன்றது உடனே கிடைக்கும். ஒரு படம் நல்ல படமா இருந்தாலும் ஓடலைன்னா அவருக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அது வந்து அது விஷயம் நான் சொல்லிடுறேன். அவர் வந்து மேலா இருக்கலாம், ஃபீமேலா இருக்கலாம். ஆனா இதுலயே என்னன்னா, இதுல ஒரு கடைசி கேட்டகரியா நான் பாக்குறது, ஃபீமேல் டைரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க படங்கள் நல்ல பேர் எடுத்திருந்தாலும் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபிளா இருந்தாலும் அவங்களுக்கு அடுத்த படம் கிடைக்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதுக்கு காரணம் இந்த சினிமா, நம்ம பாக்குற சினிமா யாருக்கானதுன்னு நம்ம யோசிக்கணும். இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கீங்க, சுதா குங்கரா, அவங்க முதல் எடுத்த படம் துரோகின்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படம் 2010 வந்தது. ஆனா அந்த படம் முடிஞ்சு கிட்டத்தட்ட அவங்க திரும்ப அசிஸ்டன்ட் டைரக்டரா பாலா கிட்ட ஒர்க் பண்ணி சில படங்கள்ல வேலை செஞ்சு ட்ரை பண்ணி கடைசியில 2016 தான் நினைக்கிறேன் இறுதி சுற்றுன்னு ஒரு படம் அவங்களால திரும்ப கொடுக்க முடியுது. அது நம்பிக்கையா மாதவன் மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி. ஆக அந்த கிராஃப்ட் அவங்க சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க. அதே நேரத்துல வாய்ப்பு கிடைச்ச டைரக்டர் நீங்க இவங்க பயன்படுத்திக்கிட்டத பத்தி பேசுறீங்க. ஒரு டைரக்டர் ஒரு நல்ல படம் கொடுத்து இப்போ வரைக்கும் வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க. ராஜா மந்திரின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. காளி வெங்கட்டும் கலையரசனும் நடிச்சிருப்பாங்க. அவ்வளோ பேர் ரிவ்யூஸ் வந்து அவ்வளவு பாசிட்டிவா கொடுத்தாங்க. நல்ல ஃப்ளோ இருந்தது, நல்ல காமிக்கல் சென்ஸ் இருந்தது, எல்லாமே இருந்தது. அந்த டைரக்டர் இப்போ வரைக்கும் அடுத்த படம் பண்ணாரு. கோலிவுட்டை பொறுத்த வரைக்கும் தான் இந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். கோலிவுட்டை பொறுத்த வரைக்கும் தான் ஷாருக் கானோட லைஃப்ல மோஸ்ட் கமர்ஷியல் சக்சஸ் கொடுத்த டைரக்டர் ஃபராக்.
அந்த அவங்க அவ்வளவு கொடுத்திருக்காங்க. பட் ஆனா ஏன் கோலிவுட்டை பொறுத்த வரைக்கும் தேவை இது ரிப்பீட்டடா இந்த கேள்வி வருது. டேரக்டர்ஸ் சொல்றீங்க, நான் மத்த டெக்னீஷியன்ஸும் நம்ம பேச வேண்டியதா இருக்குல்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை நான் சினிமாட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க, ஃபீமேல் சினிமாட்டோகிராஃபர்ஸ்? இல்ல நமக்கு தெரிஞ்சு இப்ப பிரீதா ஜெயராம் அவங்க தெரியும், அபிமான் இதெல்லாம் படம் பண்ணனால அவங்கள தெரியும். கேள்வி கேட்கல, எனக்குமே தெரியும். இல்ல உண்மைதான், எனக்கு ஒரு பேர் கூட எனக்கு சரியா எனக்கு இப்போ என்னன்னா ஃபீமேல் ப்ரொடியூசர்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபீமேல் டேரக்டர்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்றதே சந்தேகம் தான். நான் சொல்ற நாடக காலத்துல இருந்தே இந்த பிரச்சனை இருக்கு. முதல் விஷயம் இது சொசைட்டி சார்ந்ததும் தான். நாடகத்துல இருக்கப்பயே ஆண்கள் தான் பெண்களிடம் போட்டாங்க. அதுதான் சினிமாவுக்கும் அடுத்து நடந்தது. ஒரு காலகட்டத்துல இதுல ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டு 1-2 பேர் இருந்தான். முதல் ஸ்கிரீன் முன்னாடி வர்றதுக்கான விஷயம் வந்து நம்ம வீட்டுல எப்படி அனுப்புறாங்க, நம்ம வந்து ஐயோ பெண் பிள்ளை அனுப்ப மாட்டோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்கிறப்ப இப்ப யோசிக்கிறோம். இப்ப நம்ம ஊடகத்துறையில இருந்தாலுமே நம்ம வீட்டு பெண்களையோ குழந்தைங்களையோ நம்ம வந்து சினிமா துறைக்கு அனுப்புவோமா? முதல் கேள்வி தான். ஏன் அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் என் மைண்ட்ல படுறது இது வந்து பாதுகாப்பான சூழல்ல இருக்கா அப்படின்ற டவுட் தான் அதிகம். இது இப்ப அதிகமாயிட்டு இருக்கு. ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சினிமாட்டோகிராஃபர், ஒரு எடிட்டர், அவங்களும் யாரா இருப்பாங்கன்னா சினிமா துறைய சேர்ந்த அவங்க அப்பா இருந்திருப்பாரு, அதனால பொண்ணு வந்திருப்பாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமால பெரிய சினிமாட்டோகிராஃபர் ஃபீமேல் இருந்தவங்க B.R. விஜயலட்சுமி. இன்னைக்கு அவங்க வந்து சாரேகம்மாவோட இப்ப ஹெட்டாக இருக்காங்க, பெரிய கிருஷ்ணமலை. இப்ப சுஹாசினி மணிரத்னம் அவங்க சினிமாட்டோகிராஃபரா தான் அவங்களோட கெரியர் ஸ்டார்ட் ஆகும்னு நினைச்சாங்க. அன்பார்ச்சுனேட்லி அவங்க வந்து நடிகை மாறிட்டாங்க. இப்படி உதாரணம் சொல்றதுக்கே நம்ம தேர்வு எடுத்துட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில சினிமா துறையில தொடர்புடையவங்களா தான் இருப்பாங்களே தவிர சினிமாவுக்கு வெளியில வராததுக்கு முக்கியமான காரணம் இந்த சொசைட்டி சினிமா மேல இருக்க ஒரு பயம். இப்ப ஸ்கிரீன்ல பாக்குறோம், ஒரு ஹீரோயினை பார்த்தோம்னா ஐயோ நம்ம பொண்ணு போனா இப்படிதான் பண்ணுவாங்களோ, இப்படிதான். இது இந்த பிரச்சனை எல்லா துறையிலும் இருக்கலாம். ஆனா சினிமா மேல அதீதமான பயம் இருக்கு. அதனாலதான் நீங்க யோசிச்சு பாருங்க, சினிமா சார்ந்து ஒரு கல்லூரி இருந்தா அதுல படிக்கிறதுக்கு கூட பெண்கள் ரொம்ப குறைவா தான் இருக்கும். சினிமா துறையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டீரியோடைப், ஒரு பெண் இயக்குனர் வந்து வந்தா என்ன வந்து பார்வை இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது, அதனால பயத்திலேயே வரமாட்டாங்க. வந்தாலும் சர்வை பண்ண முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ அதே சர்வை பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல வரல. நான் சொல்றது அவங்க வராதுக்கான எண்ணிக்கை வந்து ஒரு பயம் தான். அந்த பயம் வந்து இப்ப உடஞ்சுக்கிட்டு இருக்கு, அதனாலதான் வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பயம் உடஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்ப பேட் கேர்ள் படத்தோட டைரக்டரும் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமான கிரிட்டிசிசம் வருது. அந்த ட்ரெய்லரை போஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. நான் இது உங்ககிட்ட இன்னொரு கேள்வியா நான் கேட்க விரும்புற கேள்வி, இப்ப நீங்க அந்த டைரக்டர் வந்து ஒரு பெண் வர்ஷா பரத் அப்படின்ற பேரை எடுத்துட்டு அதை வந்து இப்ப வந்து ஒரு சாம் பரத் அப்படின்னு ஒரு பேர், ஆண் பேர் இருக்குன்னா இந்த கிரிட்டிசிசம் வரும்னு நினைக்கிறீங்களா, வராதுன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலா எக்ஸாக்டா இதே என்ன விஷயம்னா, அந்த சாம் பரத் அப்படின்ற லெவலுக்கு இருக்க கிரிட்டிசிசம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இது அதை விட 10 மடங்கு அதிகமா. என்னன்னா அது காரணம் வந்து அந்த ஊண்டு தான். நீங்க அந்த வலி உங்களை ஏற்படுத்த தாக்கம் இருக்கு பாத்தீங்களா, அந்த தாக்கம் ஒரு பெண்ணுன்றதுனாலதான் இவ்வளவு அதிகமா வருதுன்னு நான் சொல்றேன். இதே ஒரு ஆணுன்னா நீங்க ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிருவீங்க. ஏன்னா போன வாரம் ஒரு ஜி பேசினாரு, இந்த வாரம் ஒரு ஜி வந்துட்டாரு, அடுத்த வாரம் ஒரு ஜி வருவாரு, நீங்க போயிருவீங்க. ஆனா ஒரு பெண்ணுன்றதுனாலதான் அந்த இடத்துல டார்கெட் ஆகுது, அது மையப்பொருள் ஆகுது, அது ஒரு விவாதத்துக்கு கிளப்புது. அதுதான் அந்த படத்துக்கான ஒரு ஓப்பனிங்காவும் இருக்கும் நான் நினைக்கிறேன். அதை நல்ல விதமா எடுத்துக்கிட்டா அந்த படம் வந்து இப்ப ஒரு டிபேட் நம்ம கிரியேட் பண்ற மாதிரி இங்க எப்படி கமெண்ட் செக்ஷன்ல கத்திக்கிட்டாங்களோ இவங்க தியேட்டர்ல வந்து கத்துனாங்கன்னா இன்னும் சந்தோஷம். இது ஒரு தனிப்பட்ட நபர், அவரு கிரியேட்டிவ், அவரோட ஐடியா, அதை ஒரு படமா எடுத்துருக்காங்க. இதை அப்படி பார்க்கணும். நான் திரும்பியும் அவங்க வந்து பெண்கள் சார்ந்து பெண்களுக்கான படம், இது பெண்ணிய படம்னு அவங்க எனக்கு தெரிஞ்சு சொன்னதா தெரியல. இது அவங்களோட பார்வையில மட்டும்தான் பார்க்கணும். தப்போ ரைட்டோ அந்த பர்சனை சார்ந்து இருந்தா பெட்டரா இருக்கும். இது அந்த படம் பார்க்கணும். ஏன்னா எனக்கு உறுத்துற விஷயம் என்னன்னா, பொதுவா இந்த மாதிரியான படங்கள்ல பெரும்பாலும் இது வந்து ஒரு சமுதாயத்தை ஒரு ஜாதியை சார்ந்தவங்களா இருக்கே. ஏன்னா ஒரு பெண்கள் சார்ந்து இந்த மாதிரி புரட்சி அந்த மாதிரி ஏதோ ஒரு டேக் லைன்ல நீங்க அந்த ட்ரெய்லர் இருந்தாலுமே அது பார்த்தா ஒரு கம்யூனிட்டி பேஸ்டாவோ அந்த மாதிரியே அமையுது. இந்த ட்ரெய்லர்ல எனக்கு உறுத்தலா இருந்த விஷயம், அது ஒரு கம்யூனிட்டி சார்ந்து இல்லாம பொதுவா இருந்திருந்தா அது எல்லாருக்குமானதும் போய் சேர்ந்து இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் அதே மாதிரி அது எப்பயுமே ஒரு பாத்தீங்கன்னா டிபிக்கல் ஒரு இங்கிலீஷ் ஆக்சென்ட் அந்த மாதிரி அது இன்னும் ஒரு மாதிரி அர்பன் ஸ்டேட்ல போய் அதை அடிக்கிறப்ப கொஞ்சம் அவேவா போயிருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. அதனால எனக்கு அதுதான் எனக்கு குருத்தலா பட்டது. மாரி செல்வராஜ் படம் எடுக்கும்போது ரஞ்சித் வந்து கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் அந்த தேரை கொண்டு வந்திருக்காரு, அதை நம்ம முன்னாடி கொண்டு போகலன்னா கூட பரவாயில்ல, பின்னாடி இழுத்து விட்ட கூடாதுன்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இப்ப தமிழ் சினிமால ஓரளவுக்கு பெண் உரிமைகளை பேசி படங்கள் வந்துட்டு இருக்கும்போது இவங்க வந்து இவங்க படத்துல தற்கொலை இந்த மாதிரி குடிய சிகரெட்னு சொல்றது
பெண் சுதந்திரத்தை பேசுறது முன்னோக்கி கொண்டு போகும், பின்னாடி எடுத்துட்டு போயிருமோ ஒரு சின்ன தயக்கம், ஒரு பயம். நீ குடி என்ன வேணாலும் பண்ண, அதை நார்மலைஸ் பண்ணாத அப்படின்ற ஒரு விஷயம், நார்மலைஸ் பண்ணி அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது அதே மாதிரி இப்போ அந்த சூசைட் தாட் அப்படிங்கிறது, அந்த த்ரெட்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த த்ரெட் அப்படிங்கறத அகைன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமோ அப்படிங்கிறது எனக்கு. படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொலிட்டிக்கல் எலமெண்ட்ஸ் தேவையில்லாம வச்சுட்டாங்களோ அப்படின்னு. ஏன்னா ஒரு சில கமிட்டியோட குறியீடுகள் நிறைய வச்சிருக்காங்க. ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அது நம்ம பொலிட்டா சொல்லிதானே ஆகணும். அவங்க சொன்னாலும் நம்ம பொலிட்டா தானே சொல்லி ஆகணும், நம்மளும் அது ஓப்பனா சொல்ல முடியுமா? ஓகேங்களா? இப்போ ஒரு சில குறியீடுகள் வச்சிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வந்து வாய்ஸ்லெஸ் பீப்புளை வந்து கேட்டாவும் நடக்காது அப்படின்ற மாதிரி இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த படத்துல டீசர்ல வந்து ஒரு நல்ல ஒரு இந்த சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கருத்துக்கள் பேசுது. கோ கரோனா. ஓகே, ஸோ நெகட்டிவா சில விஷயங்கள், தப்பாப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கறதெல்லாம் சொன்னீங்க. பட் நான் ஒரு விஷயத்த சொல்லி பாசிட்டிவா முடிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சமூகத்தின் பார்வையில் மட்டும்தான் இது வரைக்கும் நிறைய கதைகள் வந்து கதை சொல்லப்பட்டிருக்கு. அதில் இல்லாம அவளுடைய பாதையில், அந்த பெண்ணோட பாதையில், அவருடைய பார்வையில் சொல்லக்கூடிய ஒரு கதையாக இந்த கதை இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்கு, இந்த சொசைட்டிக்கு சொல்றதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க. அதற்கான முயற்சியா இந்த பேட் கேர்ள் இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஹோப் பண்றேன். நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு தூரம் கலாய், இவ்வளோ பிரச்சனை ஆச்சு, அதை மீறி அந்த டைரக்டர் தியேட்டர்ல உட்கார வச்சு ஜெயிக்கணும் அப்படிங்கறத. படம் அதோட டீசர் ரிலீஸ் ஆனது அடுத்த கட்டமா வந்து இவ்வளவு பெரிய டிஸ்கஷனை கிரியேட் பண்ண அந்த டீசர் பத்தி இவ்வளவு பேசணும். படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் வேற ஒரு கண்ணோட்டத்தோட அணுகக்கூடிய ஒரு படமா அந்த படம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். படத்தை பார்த்துட்டு பேசலாமா? கண்டிப்பா படம் பார்த்துட்டு இன்னொரு டிஸ்கஷன் நம்ம இந்த மாதிரி உட்காரலாம். ஓகே, நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.